அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது செய்ய ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்திடலாம். கூடவே வந்துட்டு ஒரு 2, 3 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் அளவாகவே சேர்த்தினிங்கன்னா போதும். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே உள்ளே சேர்த்திட்டு வந்து லைட்டாக வந்து வதக்கி விட்டுருங்க. பூண்டு நல்லா லைட்டாக வதங்கி வந்த உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே வந்து உள்ளே சேர்த்துட்டு நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டியது இல்லைங்க, லைட்டாக வதங்கினாலே போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம குட்டீஸ்க்கு விருப்பப்பட்ட காய்கறிகளை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். கேப்சிகம், முட்டைக்கோஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ் இது 2 மட்டும் கரெக்டாக ஒரு 2 பீஸ் எடுத்துகிட்டு அளவாக வந்து சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து எப்போவுமே காய்கறிகள் வந்து ரொம்ப வெந்திருக்கக்கூடாது. ஒரு 3/4 வெந்தாலே போதும். ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி தெளித்து வேக விடுங்க. இல்லைனா இந்த மாதிரி ஒரு 2, 3 தடவை அடிக்கடி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ஆவியில் வர தண்ணியிலே உங்களுக்கு நல்லாவே வந்து வெந்து வந்துருங்க. இப்போ ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு அடிக்கடி மூடி போட்டு ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ ஒரு 3/4 பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உப்பையுமே சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி 2 பேருக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணுறேன். ஸோ வந்து சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றிக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்கிறா இருந்தால் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை அதையுமே சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுருங்க. இப்போ இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒன்றும் வந்து ரைஸ் வந்து நல்லா ஆறி வந்திருக்கணும். இல்லை நம்ம இந்த மாதிரி காய்கறி வதக்கி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, இது வந்து ஆறி வந்திருக்கணும். 2மே சூடாக இருந்ததுன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து லைட்டாக உங்களுக்கு குழஞ்ச மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் வந்து இன்றைக்கி சாப்பாடை ஓரளவுக்கு ஆற விட்டுட்டு இந்த காய்கறிகளையுமே நல்லா ஆற விட்டு உள்ளே சேர்த்துருக்காங்க. இப்போ நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்து வந்துடும். இதுக்காக நம்ம தனியாக வந்து அரிசியை வடித்து சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம எப்பவும் சாப்பாடு வைக்கிற சாப்பாட்லேயே வந்துட்டு கொஞ்சமாக ப்ளைட்டில் எடுத்து போட்டு நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டு கிளறிட்டிங்கனாலே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா கொஞ்சமாக போல் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே மசாலா பரட்டி வச்சுருந்த காலிஃப்ளவர் கொஞ்சம் இருந்தது. அதையுமே இந்த மாதிரி சில்லி மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது மதியம் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸுமே வந்து உங்களுக்கு காலியாக வரும். கண்டிப்பாக இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஈஸியான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.